ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌந்தர்ய சௌமியம் யூடியூப் சேனல். இன்னைக்கு பார்க்க போகிற ரெசிபி ரொம்பவுமே டேஸ்டியான வெஜ் ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த கிரேவி ஆட்டுக்கால் வெஜ் ஆட்டுக்கால் பாயா வந்து எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கக்கூடியது. சப்பாத்தி, பூரி, தோசை, இட்லி, ஆப்பம், இடியாப்பம் எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கக்கூடிய இந்த வெஜ் ஆட்டுக்கால் பாயா எப்படி செய்யறதுன்னு தான் நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்க போகிறோம். அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைப்படுது அப்படின்னு பார்க்கலாம். முக்கியமாக முருங்கைக்காய், வெங்காயம், தக்காளி வந்து நீங்கள் கூட்டி குறைச்சி உங்களோட விருப்பத்துக்கு தகுந்த மாதிரி புளிப்பு சுவை தேவைப்படுறவங்க கூட்டி குறைச்சி போட்டுக்கலாம். இதுக்கு இப்போ முக்கியமாக சேர்க்கக்கூடியது தேங்காய், இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், சோம்பு, முந்திரி பருப்பு இதெல்லாம் சேர்த்துருக்கோம். ஸ்பைசஸ்ன்னு பார்த்தீங்கன்னா அன்னாச்சி பூ, பட்டை, லவங்கம், இதெல்லாம் நம்ம சேர்த்துருக்கோம். காரத்துக்கு பச்சை மிளகா, இந்த பச்சை மிளகாயும் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி கூட்டி குறைச்சி போட்டுக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரில் நம்ம வந்து எடுத்து வச்சிருக்க எல்லா பொருளையுமே மொத்தமாக போட்டு நான் அரைக்க போகிறேன். மிளகு, ஜீரகம், முந்திரி பருப்பு எல்லாமே ஸ்பைசஸ் எல்லாமே சேர்த்து நான் அரைக்க போகிறேன். உங்களுக்கு அது பிடிக்கல அப்படின்னு சொன்னாக்க தேங்காயும் பச்சை மிளகா, ஜீரகம் இது மூணையும் மட்டும் சேர்த்து அரைச்சி வச்சுக்கிட்டு மற்றதெல்லாம் நீங்கள் எண்ணெய் ஊற்றி ஸ்பைசஸ் தாளிப்போம் இல்லையா மற்ற குழம்புகளுக்கு, மற்ற கிரேவிக்கு, அதே மாதிரி நீங்கள் தாளிதமும் பண்ணிக்கலாம். இஞ்சி பூண்டு விழுது தனியாகவும் போட்டுக்கலாம். நான் மொத்தமாக அரைச்சி வச்சுருக்கேன். ரெண்டுமே ஒரே டேஸ்ட்டாக தான் இருக்கும், அதனால் நான் அப்படி அரைச்சி வச்சுருக்கேன். பிடிக்காதவங்க நீங்கள் தாளித்து கூட வச்சுக்கலாம். இப்போ எண்ணெய் ஊற்றி சூடாகிடுச்சு. அதில் வந்து நம்ம இந்த பிரிஞ்சி இலை போடாதனால அரைக்கும் போது நான் போடலை, அதனால் வந்து இப்போ அது எண்ணெய் சூடானோடனே அந்த பிரிஞ்சி இலை போட்டிருக்கேன். இப்போ வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கேன். வெங்காயத்தை போட்டு ஓரளவுக்கு நல்லா வதக்கணும். இது கண்ணாடி பதத்துக்கு அளவுக்கு வதக்கினா போதும். இதுலேயே நம்ம இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினாவும் நம்ம கொத்தமல்லியும் போடலாம். இப்போ என்கிட்ட கொத்தமல்லி இல்லை, புதினா மட்டும்தான் இருக்குது. ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா போட்டு நல்லா வதக்கி விட்டுடலாம். இந்த ஸ்டேஜில் போட்டோன்னா நம்மளுக்கு அந்த மனமே வேறு விதமாக இருக்கும், அது சூப்பராக இருக்கும். அந்த கிரேவியோட வாசனையே நல்லாயிருக்கும் இந்த புதினா போட்டு நம்ம வதக்கும் போதே. இப்போ இதுலேயே எல்லாமே நம்ம மஞ்சத்தூளும் போட்டுக்கலாம். நான் மஞ்சத்தூள் போட மறந்துட்டேன். இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க தக்காளியை நம்ம போட்டுக்கலாம். நான் முன்னாடியே சொன்ன மாதிரி உங்கள் புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் தக்காளி சேர்த்துக்கணுன்னாலும் சேர்த்துக்கலாம், சேர்க்காமல் ஸ்கிப் பண்ணிக்கலாம். இது தக்காளி போடலைனாலும் ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். கொஞ்சம் புளிப்பு சுவை கிரேவியாக கொஞ்சம் நிறையா வரணும் அப்படின்றவங்க தக்காளி 1-2 போட்டுக்கோங்க. நான் கொஞ்சம் ஒரு 3 தக்காளியே போட்டு வச்சுக்கிருக்கேன். இப்போ வந்து தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து நறுக்கி வச்சுருக்க இந்த முருங்கைக்காய், இதோட முக்கியமான இந்த ரெசிபியோட முக்கியமான ஒரு பங்கே வந்து இந்த முருங்கைக்காய் தான். அதுதான் நம்மளுக்கு வந்து வெஜ் ஆட்டுக்கால் பாயாவோட அந்த முக்கியமான பங்கு வைக்கக்கூடிய அந்த முருங்கைக்காயை போட்டு லேசாக ஒரு கரண்டியில் ஒரு பெரட்டு மட்டும் பெரட்டி விட்டுருங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா ரொம்ப போட்டு வதக்கிட்டிங்கன்னா இந்த எண்ணெயிலே வந்து முருங்கைக்காய் வெந்துடும். அப்புறம் நம்ம வந்து 2 விசில் விட போகிறோம். அதில் நம்மளுக்கு சேர்த்து வெந்துருச்சுன்னா அந்த முருங்கைக்காயோட அந்த உருவமே தெரியாமல் செதஞ்சு போயிடும். அதனால் வந்து முருங்கைக்காயை போட்ட உடனே நம்ம வந்து அரைச்சி வச்சுருக்க இந்த தேங்காய், பச்சை மிளகாய், இஞ்சி எல்லாமே போட்டு அரைச்சிருக்கோம் இல்லையா, அதையும் நீங்கள் வந்து அப்படியே ஊற்றி நம்ம வந்து மூடி போட்டு விசில் போட்டுடலாம். இதுலேயே நம்ம வந்து இன்னும் 2 பொருள் சேர்த்தாக்கா இன்னுமே கிரேவி நல்லாயிருக்கும். அதாவது வேர்க்கடலை, உடச்சக்கடலை, இந்த 2 கடலையும் நான் போடலை. இன்னும் கொஞ்சம் நல்லா இன்னும் டேஸ்ட்டு கொஞ்சம் கிரேவி நல்லா திக்காக வரணும் அப்படின்னாக்கா இந்த 2 பொருளையும் சேர்க்கலாம். இன்னும் கொஞ்சம் கூடுதல் சுவைக்கு வந்து கசகசாவும் போடலாம். நான் கசகசாவும் சேர்க்கல. இது இந்த 3 பொருளையும் சேர்த்திங்கன்னா இன்னுமே அட்டகாசமான அந்த நான் வெஜிடேரியனே மறக்கக்கூடிய அளவுக்கு இந்த வெஜ் பாயா வந்து அவ்வளவு டேஸ்ட்டாக இருக்கும் அந்த 3 பொருளை சேர்த்தாக்க. நான் சேர்க்கலை, அதனால் தேவைப்படுறவங்க அதை சேர்த்துக்கலாம். இப்போ வந்து இதுக்கு நம்ம தேங்காய் ஊற்றிட்டு தேவையான அளவுக்கு உப்பு சரி பார்த்துட்டு நம்ம வந்து மூடி போட்டு விசில் போட்டுக்கலாம். இது வந்து எல்லா சைடிஷ்க்குமே சூப்பராக ஆப்டாக இருக்கக்கூடியது. சப்பாத்திக்கு, பூரிக்கு, ஆப்பத்துக்கு, இடியாப்பத்துக்கு, இட்லிக்கு எல்லாத்துக்குமே ஆப்டாக இருக்கக்கூடியது. ரொம்ப டேஸ்டியானதும் கூட. நம்ம நான் வெஜிடேரியன் சாப்பிட்றதவே மறந்துடுற அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை இதே மாதிரி நான் சொன்ன மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இதிலே நம்ம வந்து இந்த முருங்கைக்காய்க்கு பதிலாக மற்ற காய்கறிகள் போட்டும் இந்த பாயா வைக்கலாம். அதுவுமே ரொம்ப டேஸ்டானது கூட. நான் வந்து இன்னைக்கு வந்து வெஜ் ஆட்டுக்கால் அந்த மாடலேஷனில் பண்ணுறதுனால நான் வந்து முருங்கைக்காய் மட்டும் போட்டு செஞ்சுருக்கேன். இப்போ வந்து 2 விசில் விட்டாச்சு. இப்போ விசில் விட்டோடனே தம் போனோடனே நீங்கள் ஃபுல்லாக முழுமையாக தம் போனோடனே நீங்கள் திறந்து பாருங்கள். அப்போ தான் நம்மளுக்கு அந்த டேஸ்ட்டு கரெக்டாக இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா எப்படி வந்திருக்கு பாருங்கள். அந்த கிரேவி சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே.
பார்த்த உடனே சாப்பிடணும்னு தோன்ற அளவுக்கு இருக்குது. ரொம்பவே டேஸ்டியான இந்த வெஜ் ஆட்டுக்கால் பாயாவை நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. பெரியவங்களுக்கும் குழந்தைங்களுக்கும் செஞ்சு கொடுத்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணி கண்டிப்பாக சொல்லுங்கள். நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைமாக பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இன்றைக்கி நான் இட்லியில் தான் சர்வ் பண்ணுறேன். நீங்கள் சப்பாத்தியில் சர்வ் பண்ணி சாப்பிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும், அட்டகாசமாக இருக்கும். எல்லாமே வேணான்னு சொல்கிற அளவுக்கு வேணும்னு சொல்லி சாப்பிடுவாங்க. அந்த அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த வெஜ் ஆட்டுக்கால் பாயாவை நீங்களும் உங்கள் வீட்டில் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள். பாய்.